Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி guys, ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லியோனஸ் பாஸ் ஃபைட் தான் guys பண்ண போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோனஸ் பாஸ் ஃபைட் தான் இந்த மோடோட எண்டிங் பாஸ் ஃபைட் கூட சொல்லலாம். அதாவது இந்த கியூ பிளஸ் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட அட்டாச் ஆகி வரும். அதாவது மெயின் மோடோட ஃபைனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லியோனஸ் தான் guys. ஓகேங்களா? ஸோ லியோனஸ் கூட வந்து கேட்டுன்னு இன்னொன்று இருக்கு. அதுக்கு பாஸ் இருக்கா இல்லையா கூட தெரியல. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா எதெல்லாம் செய்யறது கூட எனக்கு தெரியல. சோ இப்போ வரைக்கும் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? சோ அப்பயும் பாத்தீங்கன்னா என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. சோ அப்பதான் ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். பாஸ் சமனர்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருந்துச்சு. ஓகேவா? சோ அதை வந்து வீடியோல வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் பண்ணாம வச்சிருக்கேன். சோ அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு செஞ்சு அதை க்ளோன் எடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேவா? சோ அது தேவையில்லை நம்மளுக்கு. சோ இதுல தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பாஸ் சமனர் இருக்கு. ஓகேவா? சோ இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா எங்கடா காணோம். இது ஆக்சுவலி நான் செஞ்சேனா செய்யலையா? இந்த பச்சை கலர் இது செய்யலையா? நிறைய செஞ்சேன் போலியே. இருங்க வரேன். ஓகே இருங்க, இவ்வளவு விஷயங்கள் சரியா போச்சு. நான் அந்த பச்சை கலர் இது செய்யல. சரி இருங்க, இப்போ கையோட செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கான ரிசோர்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஒரு 300 போட்டுக்கலாம். 300 போட்டு அதை அப்படியே க்ளோன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பக்கா கேஸ். ஸோ கிட்டத்தட்ட 300 கிடைச்சிடுச்சா? இந்த 300 பார்த்தீங்கன்னா கண்ணு மூணு தெரியாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் உள்ள போட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாஸ் சமனாரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருவோம். 2 செஞ்சுக்கலாம். ஒன்று உள்ள, அப்புறம் இன்னொன்று வெளியே பங்கம். ஓகே, ஸோ உள்ள இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுருவோம். திடீர்னு சமன் ஆகிட போகுது. சமன் ஆச்சுன்னா எல்லாமே காலி. ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ கொஞ்சம் தள்ளி போய் வைப்போம். செம்மையா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஒரு பெரிய சைஸ் டெலிபோர்ட்டர் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா கேட்டு நேக்கோ டோப்பர் இருக்கா? அப்ப வெனம். ஸோ வெனமுக்கு பாஸ் ஃபைட்டே கிடையாதோ? கைஸ் இங்க பாருங்க, இந்த பாஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்பைனோ போல இதோட பாஸ். நேக்கோக்கு இது என்ன கருமன்னே தெரியலையே. டோனி டிராகன். ஓகே, ஸோ கேட்டுக்கு ஸ்பைனோ தான் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ லியோனோஸ்க்கு கரடி. அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 4 பாஸ் ஃபைட் நம்ம பண்ற மாதிரி வருமா? அப்போ வெனமுக்கு என்ன பாஸ் இருக்குன்னே தெரியலையே எனக்கு. சரி ஓகே, எனிவே என்ன இருந்துட்டு போகுது. ரைட், ஓகே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ண கோழி பண்ணலாம் இருந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். ஓகே, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்காட்டிக்ஸ் எடுத்துக்கு தாங்க அது யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கேட்டோட டாட்டை விட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது செய்யறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் வந்து டோப்பர் நார்காட்டிக் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த டோப்பர் நார்காட்டிக் செய்யறதுக்கே என்னென்னலாம் கேட்குது பாருங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்க் மீட்டு கோல்டன் எக்லாம் கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு வந்து ஸோ நம்ம டோப்பர் நார்காட்டிக் நம்ம வந்து ரெடி பண்ணுவோங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரே டீல வந்து எல்லாரையும் நாக் பண்ணிட்டு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா இந்த மோடை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கான் பாருங்க பண்ணி. ஸோ இந்த பண்ணிக்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நான் மீட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 மீட்டை போடுவோமா? 10 போதும். ஸோ 10 பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். வா, வேற லெவலு. கொடுத்த செகண்ட்ல மீட்டு டப்புன்னு கொடுத்துறானுங்க. இந்த சைடு கோழி பண்ண இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம வந்து தங்க முட்டை எடுப்போங்க. 10 தங்க முட்டை. சூப்பரு. 10 தங்க முட்டை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒன்று வச்சிருப்போம். இதை பெருசாக நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இதோட யூஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக் வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். இதுக்கு டோப்பர் பிளட்டு போக்கு மீட் தேவைப்படுதா? நாசமாக போச்சு. இந்த போக்கு மீட்டத்துக்கு உள்ளே போடுவோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, ஒயின் ரெடி பண்ணிப்போம். டோப்பரோட பிளட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. எங்கேயாச்சும் டோப்பர் பிளட் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரேன். வச்சிடலாமலாம் இருக்க மாட்டேன். மான்ஸ்டரு மெத்து இல்லை கேட் பிளட்லாம் இருக்கு. டோப்பர் பிளட்டே காணும். வேற எதுலாச்சும் போட்டு வச்சிருக்கேனா? இல்லை பிளட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டு வச்சிருக்கேனா? எக்கச்சக்கமான டோப்பர் டைனோஸை கில் பண்ணியிருப்பேன். ஓகே, கண்டிப்பா இதில் எதுவுமே இருக்காது. நைட் கிங்கு, ஆல்பா, டாக்ஸிக்கு எதுவுமே இல்லை. ஓகே, சரி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ நான் டோப்பரை வந்து கில் பண்ணலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே இருக்கு. எனக்கு டோப்பர் பிளட் மட்டும் இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? டோப்பரை கில் பண்ணலாமா? ஸோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. 1 hour later. ஓகே, டோப்பரோட பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த பிளட்டை நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், க்ளோனை போட்டு விடுவோம். இந்த போக் மீட்டையும் கொஞ்சம் நிறைய ஆக்கு. சரி, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போக் மீட்டத்துக்கு உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு போர்ஷன் செய்யணும். போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 செஞ்சு 2லேருந்து அப்படியே ரெடி பண்ணுவோம். டோப்பர் பிளட் இப்போ தான்டா உள்ள
ஓகே, அதுக்கப்புறம் ஒயினும் செய்யணும். ஒயின் ஆல்ரெடி செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒயின் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு கேஸ், போதும், இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து செஞ்சேன் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்தையும் க்ளோன் பண்ணுங்க கேஸ், மெயினான விஷயமே அதுதான். ஓகே, இப்போ நான் எக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோல்டன் எக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நிறைய மாற்றிக்கிறேன். ஸோ ரொம்ப வேணாம், ஒரு 50 ரேஞ்சுக்கு இருந்தால் போதும். நம்ம நார்காட்டிக்ஸ் எடுத்துக்கு தானே, ஸோ நார்காட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாய்சன். ஓகே, பாய்சன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வர வச்சுக்கலாம். சூப்பர் கேஸ். ஸோ இந்த நார்காட்டிக் ரெடி பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஓடி போச்சு மட்டும் தெரியும். ஓகே, எல்லாத்தையும் உள்ள போட்டேன்னா ஸோ டோப்பரோட பிளட்டு. ஸோ இது ரொம்பலாம் வேணாம், ஒரு ஒன்றுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது போக் மீட்டு எல்லாமேனா, அப்போ ஒரு 2 போதும். 2 ஒன்னே செஞ்சாலே போதும். ஒரு 40 செய்ய முடியுமா? அப்போ ஒரு 10 போட்டு விடு, 10 நம்ம நிறைய க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம். சரி கேஸ். ஸோ இப்போ இந்த நார்காட்டிக் மாதிரி வேற ஏதாவது நார்காட்டிக் இருக்கா? வெனம் நார்காட்டிக். வெனம் நார்காட்டிக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பெருசா இல்லை, வெனம் பிளட் இல்லை. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேக்கோ இது வரைக்கும் ரெடி பண்ணலாங்க. சரிங்க. ஸோ இப்போ இந்த நார்காட்டிக்கை கொஞ்சம் நிறைய ஆக்கிட்டு, ஸோ இந்த நேக்கோ பிளட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன், நிறையவே போட்டு வச்சுப்போம். மேபி ஃபியூச்சர்ல நம்மளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 பிளட் போதும். ஸோ நார்காட்டிக்கையும் பிளட்டையும் உள்ள போட்டு நம்ம நெக்ஸ்ட் டயர் இது ரெடி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ ரெடி பண்ணுமா? இதில் ஒரு 50 போட்டு விடு. ஓகே, ஸோ 50 இது கிடச்சிடுச்சு கேஸ். ஸோ இந்த 50ஐயும் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போட்டு விட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் டாட் செய்யணும். டாட் இதில் ஆக்சுவலி வெனம் டாட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக. வெனம் டாட் செய்யறதுக்கு நம்மளுக்கு வெனமோட அந்த இது தேவைப்படுது, வெனம் பிளட் தான் நம்மள்ட்ட இல்லையே. ஸோ அதனால நம்ம நேக்கோ இதே ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த 200 போதும். ஸோ புல்லட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், க்ளோன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரே டாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம நாக் பண்ண முடியும். இப்போ அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த டாட் செய்யறதே கூட ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு மெயின் வீடியோ பண்ணணும்ல. அட கடவுளே, இருங்க வரேன். இந்த டாட் இதில் போட முடியாதோ? சரியா போச்சு. இதுக்குன்னு தனியாக ஒன்று ரெடி பண்ணணுமா? இந்த கண்ணில் தான் ரெடி பண்ணணுமா? ஓகே, சூப்பர். அப்போ இந்த கண்ணை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஃபயர் அண்டர் வாட்டர். அப்படி இப்படி இருந்துட்டு போகுது. அண்டர் வாட்டர் மட்டும்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். 1 பில்லியன் டோப்பர் ஏற்றுது கைஸ், சூப்பர். 1 பில்லியன் டோப்பர்னா ரொம்ப அதிகம் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன், எங்கடா இருக்குது அப்கிரேடேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்கிரேடேஷன் வெளியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். 2வது அப்கிரேட், 3வது அப்கிரேட். ஐயோ, பவர் போச்சா? வெறும் 400 கம்மியாச்சே. கண்ணத்துக்கு உள்ள போடு, தீந்திக்குள்ள போடு. பெருசா டேமேஜ் ஏறலையே கைஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இந்த கன்னுலாம் கட்ட கட்ட கட்டன்னு ஏறிச்சு. இந்த கன் ரொம்ப ஸ்லோவா ஏறுது, அவ்வளோதான். டேமேஜ் இதுக்கப்புறம் ஏறாது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த கன்னு தான் கைஸ். ஸோ 1 பில்லியன் டோப்பர் ஏற்றுது, சும்மா கிடையாது. ஒரே டீல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாக் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல போயிட்டு ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோனஸ் பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இதில் கேட் பாஸுக்கு தனி அதில் பார்த்தோமா லியோனஸ். ஓகே, இல்ல பனிக்குட்டி, கிகா, கிரிஃபின், ரெக்ஸ், ராக் ட்ராக்கு, தெரி. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டைனோஸை பிடிச்சலாம். ரெக்ஸ், ராக் ட்ராக்கு, தெரி, அந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேன். ஓகே, லியோனஸ் ரெக்ஸ் இத்தனை இருக்காங்க கைஸ், ஆப்ல பறந்து விரிஞ்சிருக்கானே. ஓகே, இங்க இருக்கணும் அடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம். 95 தானே, புரிஞ்சு போச்சு. ஸோ டெலிபோர்ட் ஆகிட்டு அங்கேயே ஓடிடுவோம். அங்கே பறந்து போகலாம். ஸோ ஒரே டீல பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸை நம்ம நாக் பண்ணுறோம். யாரா என்னங்க இப்படி ஸ்பானா இருக்கு, ஒன்று மேலே கொசன்ட்டு. மேபி இது எதுக்குமே தேவைப்படலனாலும் பரவாயில்ல. இதை நான் எதுக்காச்சும் அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் நாக் பண்ணிடுறேன். 1 அவுட்டு, 2 அவுட்டு, சூப்பர். பட்டாடான் பேபியை ஸ்பான் பண்ணி விட்டுருச்சா? இந்தா அந்த ரெக்ஸ் அவுட்டு, இந்த ரெக்ஸ் இதையும் அவுட்டு. ஒன்றுத்து விடக்கூடாது கேஸ், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு விட்டுருணும். சேர்த்துப்போ, இப்போ மொத்த ட்ரிபியூட் எடுக்கிறோம். ஸோ கேட்டு இது நம்மளுக்கு தேவைப்படுமா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம நாக் பண்ணி எடுத்துக்கலாம் கேஸ். எதுக்காச்சும் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் போடும், சொல்ல முடியாது எப்போ தேவைப்படும் அப்படின்ட்டு. அதனால எப்பயே அடித்து எடுத்துக்கலாம். ஓகே, கையோட பார்த்தீங்கன்னா இதோட ட்ரிபியூட் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடும். ஆப்டரோட ட்ரிபியூட்டு சூப்பர் கேஸ். ஸோ டப்புன்னு முடிஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, எதுக்கு இவ்வளோ டைனோஸ் இந்த இடத்துல ஸ்பான் ஆச்சுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ட்ராக் எங்கே இருக்குன்னு போயிட்டு தேடலாம். ராக் ட்ராக், சரி இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, சரி இந்த இடத்துல ஒன்று இருக்கு. நான் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கிறேன். அச்சுச்சோ, கொசன்னு ஸ்பான் ஆகிறானுங்க சனியாயத்துக்கு. பேரசோர். ஓகே,
ஸோ இந்த கண்ணை நான் இதுக்கப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணிடுறேன். இந்த கண்ணத்துக்குள்ளே போடு. ஆனால் ஒன்றும் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த கை இங்கே தான் போகுது. இதுக்கப்புறம் இந்த கன்று தான் எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். மேபி இது எதுக்காச்சும் யூஸ் ஆனாலும் ஆகும். அதுக்காக தான் கேட்டு அதுக்கப்புறம் லியோனஸ் எந்த டைனோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து அதுட்டு இருந்து ட்ரிபியூட் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? பாருங்களேன் எவ்வளோ ஸ்பானிங் இருக்கு. ஐயோ ஓகே ராக் பார்த்துட்டேன். ஏய் ஓடாத 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 ஓடாத. மேலே அடிச்சுதா இல்லையா? கரெக்டாக தானே அடிச்சுது. மேலே பட்டுச்சா பல்லையா? அது மேலே படவே இல்லை கைஸ். அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒருவேளை இந்த கண்ணு யூஸ் ஆகுமோ? என்னடா இது மேஜிக் ராக்கா இருக்கு. அது எனக்கு கண்டுக்கவும் இல்லை வச்சு. அதான் நான் சொல்லி வாய மூல இத்தனை அடி அடிச்சேன். போச்சுரா. எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ கரெக்டாக அவன் பக்கத்திலே வந்து லேண்ட் ஆயிருக்கேன் ஸ்டாமினா இல்லாம. போச்சு. பெட்டடான் பேபி வச்சு செஞ்சு விட்டுருச்சா. இந்த இடத்துல ஒரு ராக் பார்த்தோம்ல. இவனுக்கு அந்த டாட் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ சூப்பர். ஓகே எடுத்துட்டேன் ராக் ஓடுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளுக்கு தெரிய வேணுங்க. தெரிய போயிட்டு தேடும். ஓகே 8 கிரீச்சர்ஸா இருக்கா. ஓகே இங்கே போடலாம். ப்ளூ அப்ளிஸ்ல இருந்து அந்த சைடு போறது கொஞ்சம் கிட்ட நினைக்கிறேன். ப்ளூ அப்ளிஸ்க்கு போயிட்டு அங்கே போயிடுவோம். ஓகே இன்னும் 1000 மீட்டர் போகணுமா? சரியா போச்சு. அதுக்கு நான் டெசர்ட்டுக்கே போய் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. ஒரே டாட்ல முடிக்கிறேன் இவனை. நம்ம அசையாத 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 அசையாத. ஓகே முடிஞ்சிடுச்சு. இவன் வேற கோமாளி தேவையில்லாம வந்து நம்ம கிட்ட வந்து சண்டை வாங்கிட்டு செத்துட்டு இருக்கான். எலும்பு வேற உடச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே தெரியோட ட்ரிபியூட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிஃபின் போகணுங்க. பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான். ஸ்டாமினா ஏறிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போவோம். ஓகே எஸ் வாங்கலாம். ஓகே இங்கதான் சுத்திட்டு இருக்கானா? அடிச்சிட்டேன்டா. சரியான நாக்கு. இப்போ நம்மளை கிள்றப்பா இவன் பேபிஸ் நம்மளுக்கு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அவனை முடிச்சு விட்டுறணும். முடிஞ்சு போச்சு. சடனாக எல்லாமே பாருங்களேன் போன் டேமேஜ் பண்ணிடுது. போச்சு 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 போச்சு. நாசமா போச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கிரிஃபின் எங்க இருக்கா? லியோனஸ் கிரிஃபின் இருக்கு கைஸ். இன்னும் நான் வேற அது செத்து போயிடுவோன்ட்டு பயந்தேன். ப்ளூ அப்ளிஸ்ல இருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே ஸோ கிரிஃபின் ஏரியா கிட்ட வந்தாச்சு. செத்து போடா கிரிஃபின். ஓகே கிரிஃபினோட ட்ரிபியூட் நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ். ஆள முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிகாவும் இன்னும் பனிக்குட்டி மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது. ஓகே இந்த இடத்துல ஒரு கிகா இருக்காங்க. ஸோ நம்ம ரெட் ஆப்ளிஸ் போயிட்டு ரெட் ஆப்ளிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் பக்கம் தான். ஓகே போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கிகாவை நாக் பண்ணோம். அப்புறம் பன்னிக்குட்டியை நாக் பண்ணோம். நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு தெரில. கிகாவை தான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயத்த கட் பண்ணியே போடுறாங்க. ஸோ ரொம்ப வீடியோ பெருசாக இருந்துன்னு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். கடக்கன்னு கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. அதுக்காக தான். யாராவன் மான்ஸ்டர். செத்துப்போ மான்ஸ்டர். செத்துப்போ. என்னடா டேய் ஜோக் கட்டுறியா? செத்துப்போடா. ஓ மை காட். இவன் நம்ம கிகா கிடையாது. இவனை காட்டுது. டேய் நான் லியோனஸ் கிகாவை தேனடா. நீ ஏன்டா வந்த குறுக்க? சரி இந்த இடத்துல ஒன்று காட்டுது. ஐ திங்க் இப்போ நம்ம கேட் அடிச்சோம்ல. கேட் வந்து டேம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுட்டு வைக்கிற மாதிரி காட்டுச்சுல்ல. ஓகே எனக்கு தெரிஞ்ச கேட் வந்து அப்போ இங்க பாருங்க கிகா நல்லா இருக்காங்க. ரெட் கலர் கிகா சூப்பர். இந்தா வாங்கிக்கோ. ஒரே அடி தான். கிகா முடிஞ்சிடுச்சு. தண்ணிக்குள்ளேயே உனக்கு ஜலசமாதி பண்ணும். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன். இன்னும் ஒன்றே ஒன்று தாங்க. அதை மட்டும் எடுத்துட்டுனா பாஸ் ஃபைட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே
டெசர்ட்லேயே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போவோம். மறுபடியும் வந்த இடத்துக்கு ரிட்டர்ன் போகணுமா? அங்கே இருந்தால் வந்தேன், மறுபடியும் அங்கேயே போனோம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம க்ளோன் போட்டு உள்ளத்துக்கு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிகாவை எவால்வ் பண்ணதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. எங்கே கைஸ் இது? அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன் கைஸ். நான் கல்லுக்குள்ளே ஏதோ மண்ணுக்குள்ளே ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கானோன்னு நினச்சிக்கிட்டேன். இப்பயும் அப்படி தான் இருக்குது. கரெக்டாக அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா பையன் கைஸ். முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ ரிட்டர்ன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு போயிட்டு ஸோ நம்ம எடுத்தது எல்லாத்தையும் க்ளோன் போட்டு நம்ம என்ன பண்ணோம், பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடும். நிறைய எடுத்துகிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் க்ளோன் பண்ணணும். இந்த கேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லியோனஸ் மட்டும் எடுத்து க்ளோன் போட்டுக்கலாம். பிளட் வைவின் கேட்கவே இல்லை. சரி, மேபி எதுக்காச்சும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எடுத்துக்கலாம். சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டேன். ஸோ இப்போ க்ளோன் போட்டது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டு விட்ருவோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு மெயினாக நம்ம வந்து இதில் தான் எல்லாமே ரெடி பண்ணணும். அதனால் நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போட்டுறேன். என்னென்னமோ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டேன். ரைட், ஓகே. இது எவல்யூஷன். ஓகே, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அது புஷ் பண்ணி எடுக்குமான்னு தெரில. புஷ் பண்ணி எடுத்தா ஓகே நினச்சேன். அவ்வளோ தூரத்துக்கு அது புஷ் பண்ணி எடுக்கல. லியோனஸ். ஓகே, ஸோ எல்லாமே ரெடி. ஸோ இப்போ கிகாவை எவால்வ் பண்ணதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லைட்னிங் வைவினும் ரைனோட ஹார்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். மற்றபடி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ரைனோ 2 இடத்துல இருக்கு கைஸ். ஒன்று இங்கே இருக்கா, இன்னொன்று டெசர்ட்டு கிட்ட இருக்கு. சரி, ஓகே, நான் டெசர்ட் கிட்ட இருக்கிறத போய் பிடிச்சிக்கிறேன். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ரைனோ ரொம்ப தூரமாக இருக்கு. நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு வச்சோம் பார்த்தீங்களா? அது பாருங்களா எவ்வளோ வெளிச்சமாக தெரியுது. தியோடாரில் இருக்கிற மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமத்துக்கு ஒரு பாயசத்தை போட்டு வைப்போங்க. டாமினஸ் மேமுத்தா. ஓகே, ஸோ எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இந்த ரைனோ அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வைவினை தேடணும். லைட்னிங் வைவின். ஓகே, பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒன்று அடிச்சு தூக்கிடலாங்க. அடைச்சா நவுத்திட்டேன் நானே. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ லைட்னிங் வைவின் மட்டும் இருக்கு. அது இருந்தால் போதும். நம்ம கிகாவை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் பாஸ் ஃபைட்டுக்கு டேரெக்டாக ஓடிட வேண்டியதான். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் வைவின் நாக் பண்ணி அதுட்டு இருந்து ட்ரிபியூட் எடுத்த அந்த ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணியிருக்கேன், பட் அன்பாஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருக்கேன். ஸோ எனிவே ஓகேவா, நம்ம அதோட ட்ரிபியூட் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிகாவை எவால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவால்வ் பண்ணி விட்டுருவோம். சூப்பர், செம்ம கைஸ். ஸோ கிகாவை வந்து பார்த்தீங்கன்னா லியோனஸ் கிகாவாக மாற்றிட்டேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தே ஏற்றி விட்டுரும். 88. 65 பில்லியன். இதுதான் வேணுமே. 65 பில்லியன்றது ரொம்ப அதிகம். சீக்கிரம் 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 முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூட்டஜன் கொஞ்சோண்டு போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ நம்ம கிகா சும்மா வேற லெவல் பங்கமாக இருக்குங்க. 65 பில்லியன் ஹெல்த்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுங்களேன், இந்த கிகாக்கு இப்போதைக்கு என்னால் சேடல் போட முடியாது. சேடல் போடுற அளவுக்கு என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை. ஓகே, லியோனஸ் பாஸை வந்து சமாளிக்கிற அளவுக்கு இது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னடா 4மே உள்ள போகுது. ஓகே, அப்போ 3த்துக்குள்ளே போட்டுருவோமே. 3 மடங்கு அதிகமாக இது யூஸ் பண்ணிக்கலாம்ல. சரி எஸ். ஸோ இந்த கிகாவை நம்ம உள்ளே இறக்கிட்டு க்ளோன் போட்டு வச்சுக்கலாம் கைஸ். பாஸ் ஃபைட்டுக்கு போக வேண்டியதான் இதுக்கப்புறம். பாஸ் ஃபைட் இந்த பாஸ் ஃபைட் ஏரியாவில் நான் மட்டும் தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட கிகா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்தி விட்டுரும். ஓகே, போதும். ஸோ வேறு எதாவது கிகா என் உடம்புல இருக்கா? ஒரே கிகா மட்டும் தானே இருக்கு. ஸோ எனஃப். அந்த ஒரு கிகா பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கப். சரி எஸ், நான் லியோனஸ் பாஸ் சம்மன் பண்ணி விட்டுருமா? ஓகே, சம்மன் பண்ணி விட்டேன். மற்றபடி எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கோ.
கொஞ்சம் எட்டா இருந்தே பார்க்கலாங்க. ஐயோ எட்டா இருந்து கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே வந்துட்டாங்க. கரடி ஸ்பான் ஆயிட்டான். ஐயோ எடுத்தோடனே ஒரு கிகா எனக்கு வெளியே போயிடுச்சு. போடு கரடி செம்மட்டி விடுது போலங்க. அங்க கட்ட 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 கடன்னு முடிக்கிறானுங்க. அவன் என்னதான் நம்ம ஈக்குவலா டேமேஜ் நம்மள விட அதிக டேமேஜ் கொடுத்தா கூட நம்ம 5 கிகா வேற லெவலில் வச்சு செஞ்சிடுச்சு. 5-6 கிகாக்கு மேலே ஆன் பண்ணி விட்டோம்ல, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கெட்ட போத்தாவில். ஸோ எல்லாத்தையும் அவனுக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கிட்டான். ஓகே ஸோ இப்போ போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லியோனோஸ் பாஸ் ஃபைட் கம்ப்ளீட்டட் கைஸ். ஸோ எல்லாத்தையும் இன்னைக்குள்ளே இருக்கு. லியோனோஸ்க்கு என்ன ஆனால் எனக்கு ட்ரிபியூட்டே கிடைக்கல பாருங்க, ட்ரிபியூட்டே கிடைக்கல. ஓகே வெறும் டிராகன் பால் மட்டும் தான் கைஸ். ஓ இங்கே பாருங்க, கிட்செல் தானே. ஓகே வேற எந்த லூட்டும் கிடையாது கைஸ். ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். வேற லெவல் சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பாஸ், இந்த 3 பாஸுக்கு அப்புறமேட்டு இந்த மோடு முடியுது. அதுக்கப்புறம் வெனம் மட்டும் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்குறேங்க. ஓகேவா, வெனமுக்கு பாஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸோ வெனமுக்கு பாஸ் இருக்குதா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல கைஸ். சரிங்களா, ஸோ அது நான் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முடிவு எடுக்க முடியும். ஓகே சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.